சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மணிமாறா, இப்படி நடக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு சாதகமாக எந்த நேரத்திலும் மன்னரிடம் சென்று சொல்ல ஆதாரமாக இருந்தவளை இழந்து விட்டோமே. இழக்கவில்லை தந்தையே, அழித்து விட்டார்கள். அந்த வீரபாகுவையும் மகேந்திரனையும் தவிர வேறு யாரும் இந்த ஈனச் செயலை செய்திருக்க முடியாது. ஆனால் அது நமக்கு நன்றாக தெரிந்தாலும் அதை கொண்டு நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஏன் முடியாது? மன்னரிடம் சென்று நேரடியாக நடந்ததை எடுத்து சொல்வோம். அப்படி தெரிவித்தால் நாம் தான் அகப்பட்டுக் கொள்வோம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? வீரபாகுவின் மகன் மகேந்திரனால் தான் பணிப்பெண் பாதிக்கப்பட்டாள் என்பதை மாமன்னரிடம் சொல்லிவிடுவோம் என்றுதான் அவர்களை பணிய வைத்தோம். மணிமாறனையும் படைத்தலைமை பெறச் செய்தோம். இப்பொழுது இந்த பிரச்சனையை அவரிடம் கொண்டு சென்றால் அன்று நாம் செய்ததையும் சொல்ல நேருமே. உண்மைதான். அதற்கு பிறகு மன்னர் நம்மை மதிக்க மாட்டார். படைத்தலைவனாக இருந்து கொண்டு இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டாயே என்று என்னை இழிவாக நினைக்கும் நிலை ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்ல, இப்பொழுது அவர்கள் வேறொரு சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எதை சொல்கிறீர்கள்? பணிப்பெண் ஏதோ தானாக தற்கொலை செய்து கொண்டது போலவும், அப்படி அவள் செய்து கொள்ள காரணமே மணிமாறன் தான் என்பது போலவும் ஒரு ஓலையை தயாரித்து இருக்கிறார்களே. அது பொய்யான ஓலை. அந்த பணிப்பெண்ணுக்கு படிப்பறிவே கிடையாது. அது நமக்கு தெரியும். ஆனால் நம்மால் அதை எப்படி நிரூபிக்க முடியும்? அந்த ஓலை இறந்து கிடந்தவளின் மடியில் கிடந்தது என்று அவர்களால் நிரூபிக்க முடியும். அவள் கையெழுத்தை யாரும் பார்த்ததில்லை என்பதால் அது அவள் கையெழுத்துதான் என்பதை அவர்கள் சாதித்தால் மற்றவர்களும் நம்பத்தான் செய்வார்கள். இந்த விஷயம் மன்னரிடம் சென்றால் நாம் மகேந்திரன் மீது என்ன குற்றம் சுமத்துகிறோமோ அதை நாம் செய்ததாகிவிடும். தன் மகன் உண்மையாகவே செய்யும் குற்றத்தை என் மகன் மீது பொய்யாக சுமத்த இப்படி ஒரு ஓலையை உருவாக்கி இருக்கிறான் இந்த வீரபாகு. அப்பா, நாம் இந்த பணிப்பெண் விவகாரத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கவே கூடாது. அதனால்தான் அவர்கள் திரும்ப திரும்ப இவளை வைத்தே மிரட்டுகிறார்களே என எண்ணி இருக்கிறார்கள். அதனால்தான் இவளை இப்படி செய்து விட்டார்கள். அக்காள் அக்காள் என்று அவள் என் மீது உயிரையே வைத்திருந்தாள். அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை பெண்ணாக பிறந்ததென்றால் என் பெயரை சூட்டப் போவதாக சொல்லிக்கொண்டே இருந்தாள். காலமெல்லாம் நான் அவளை காப்பாற்றுவேன் என்று நம்பினாள். தன் பெற்றோரை மனப்பூர்வமாக அனுப்பி வைத்துவிட்டு என்னோடு அவள் தங்கினாள். இப்பொழுது நானே அவளை பலி கொடுத்து விட்டேன். கலங்காதே மகளே, நாம் அவளையே ஆயுதமாக கொண்டு அவர்களை மிரட்டினோம். அவர்களே அவளை கொன்று அவள் கையில் ஒரு ஓலையை தந்து அதை கொண்டு நம்மை மிரட்டுகிறார்கள். ஒன்றுக்கொன்று சரியாக போய்விட்டது. அதனால் இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டு விடுவோம். வாருங்கள், போகலாம். பிடிக்க முடியாது. நான் உங்களை பிடித்து விட்டேன். அரவிந்தா, அந்த கதிர்காமன் வந்திருக்கிறான். வா, நாம் சென்று விடுவோம். வந்தால் என்ன? என்ன இப்படி சொல்கிறாய்? அவன் வந்தால் நம்மிடம் வேண்டுமென்றே வம்பிழ்ப்பான். வாருங்கள், சென்று விடலாம். ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? அவனும் நம்மை போல் ஒருவன் தானே. அப்படி என்னதான் செய்து விடுவான்? என்ன அரவிந்தா, பலமுறை அவனிடம் பட்டும் இப்படி கேட்கிறாயே? அடே, என்னை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? நாங்கள் ஒன்றும் உன்னை பற்றி பேசவில்லை. ஏய், பொய் சொல்லாதே. என்னை சுட்டிக்காட்டி தானே ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஆமாம், உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கென்ன? என்ன பேசினீர்கள்? அதை பற்றி உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? மங்கம்மா தேவியாரின் மகன், அவ்வளவுதானே.
நான் உங்களையெல்லாம் விட அந்தஸ்தில் மிக உயர்ந்தவனடா. இந்த நாட்டையே ஆட்டி படைக்கும் சர்வாதிகாரினி என் அம்மாதான். உங்கள் மன்னர் இருக்கிறாரே, கரி காலர், கரிந்து போன காலை பெயராக வைத்திருக்கிறாரே, அவருக்கே ஆலோசனை சொல்வது என் அம்மாதான். போதும், நிறுத்து உன் பேச்சை. கரிகாலர் என்ற பெயருக்கு பொருள் தெரிந்தால் நீ இப்படி பேசுவாயா? உனக்குத்தான் படிப்பறிவே கிடையாதே, பிறகு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் அமைச்சரின் பேரன். என் தந்தையும் முறையாக அதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கல்விச்சாலைக்கு என்னை தவறாமல் அனுப்பி வைக்கிறார். அரவிந்தா, முதலில் கரிகாலர் என்ற பெயருக்கு என்ன பொருள், அதை சொல். தேர், கரி, பரி, காலாட்படை என்று 4 வகை சேனைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? தெரியாதே. தேர் என்றால் மன்னர் அமர்ந்து வருவாரே ரதம், அதுதான். கரி என்றால் யானை, பரி என்றால் குதிரை, காலாட்படை என்றால் நடந்து வரும் வீரர்கள். இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், கரி என்றால் என்ன? யானை. அதேதான். காலன் என்றால் காலை கொண்டவன் என்று பொருள். கரிகாலன் என்றால் யானையின் பலம் கொண்ட காலை படைத்தவன் என்பதுதான் பொருள். அந்த காலை கொண்டு மிதித்தால் யாரும் மிஞ்ச முடியாது. அதனால்தான் சோழ நாடு பேரரசாக விளங்குகிறது. போதும், நீ இப்படி சோழன் புகழ் பாடுவதை நிறுத்து. நான் வேளிர்குடி இளவரசன் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? எந்த வேளிர்குடி? எங்கள் சோழ மன்னரிடம் போர் புரிந்து வெற்றி பெற முடியாமல் தோற்று ஓடியதே அந்த வேளிர்குடியா? சூழ்ச்சி செய்து சோழ மன்னரை கொலை செய்ய முயற்சி செய்தும் முடியாமல் சிறையில் அடைப்பட்டிருந்ததே அந்த வேளிர்குடியா? அடே சோழ நாட்டு கோழையே, என் அப்பாவை பற்றியா இழிவாக பேசுகிறாய்? வேளிர்குடி பெரிதா இல்லை சோழ நாடு பெரிதா என்று இப்பொழுதே தீர்மானித்து விடலாம். உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கதிர்காமா, வேண்டாம், என்னை விட்டுவிடு. கதிர்காமா, என்னை விட்டுவிடு. வேண்டாம் கதிர்காமா, விடு என்னை. அங்கு பார், அந்த கதிர்காமன் அவனை போட்டு எப்படி அடிக்கின்றான். அரவிந்தன் அடி வாங்கிக் கொண்டே இருக்கிறான். வேளிர்கொடியை பற்றி தவறாகவா பேசுகிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். வேண்டாம் கதிர்காமா, விட்டுவிடு. என் அப்பாவை பற்றி இழிவாகவா பேசுகிறாய்? அடிக்காதே, என் பாட்டனாரிடம் சொல்லிவிடுவேன். இப்படி எல்லாம் பேசுவாயா? இழிவாக பேசுவாயா? வேண்டாம் கதிர்காமா. சோழ நாடு பெரிதா இல்லை வேளிர்குடி பெரிதா என்று பார்த்து விடலாம். கதிர்காமா, கதிர்காமா, இனி இப்படி எல்லாம் பேசுவாயா? வேளிர்குடியா இல்லை சோழ நாடா என்று இப்பொழுதே பார்த்து விடலாம். உன்னை ஏதாவது செய்ய வேண்டும். இதோ வருகிறேன். கதிர்காமா, வேண்டாம். ரத்தம் வருகிறது பார். நான் சொல்வதை கேள். வேண்டாம் கதிர்காமா. உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். கதிர்காமா, கதிர்காமா, என்னை விட்டுவிடு. வேண்டாம் கதிர்காமா. ஐயோ, ஏய்! வருகிறார். ஓடி விடுவோம். வேண்டாம், வேண்டாம் கதிர்காமா. கதிர்காமா, என்னை விட்டுவிடு. என் பாட்டனாருக்கு தெரிந்தால் உன்னை விட மாட்டார். அடே, இப்பொழுதாவது வேளிர்குலம் தான் பெரிது என்று தெரிந்து கொள். என் தந்தை எப்போதோ தப்பித்து விட்டார் என்பதை மறந்துவிட்டு இப்பொழுது அதை சொல்லி காட்டுகிறாயா? காட்டில் என் அப்பாவும் என் மாமா இருங்கோவேலும் மறைந்திருப்பது எதற்கென்று தெரியுமா? சமயம் பார்த்து படையெடுத்து வருவதற்காகத்தான். கடல் போன்ற வேளிர் படை புறப்பட்டு வந்தால் உங்கள் பூம்புகார் இங்கிருக்கும் கடலுக்குள் மூழ்கிவிட வேண்டியதுதான். அப்போது தெரிந்து கொள்வாய் வேளிர் வலிமையை. இப்பொழுது இங்கேயே கிட. கதிர்காமா, கதிர்காமா. அரவிந்தா, அரவிந்தா,
அரவிந்தா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே? ஆ? பார்த்து அரவிந்தா, நான் தான் அப்போதே சொன்னேன் அல்லவா அவனிடம் வம்பு வேண்டாம் என்று. நீதான் என் பேச்சை கேட்கவில்லை. சரி வா, முதலில் உன் பாட்டனாரிடம் செல்வோம். வா, எழுந்திரு. மாதுரி, மாதுரி! அம்மா, என்ன நடந்தது? ஏன் கதிர்காமன் சோர்வாக அமர்ந்திருக்கிறான்? தெரியவில்லை அம்மா. கேட்டால் ஒன்றுமில்லை என்கிறான். மாலை நேரம், தலையெல்லாம் கலைந்து சட்டையெல்லாம் கசங்கி அவன் வந்த கோலத்தை நீங்கள் பார்த்திருந்தால் பதறி போயிருப்பீர்கள். கண்ணே, கண்ணே கதிர்காமா, உனக்கு என்ன நேர்ந்தது? வெளியில் சென்ற நீ தலையெல்லாம் கலைந்து சட்டையெல்லாம் கசங்கிய நிலையில் வந்தாயாமே. அம்மா, எனக்கு ஒன்றுமில்லை. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நீங்கள் பதற வேண்டிய அவசியமே இல்லை. பிறகு ஏனடா இப்படி இருக்கிறாய் நீ? சோழ நாட்டான் ஒருவனோடு சண்டை போட்டு அவன் மண்டையை உடைத்து விட்டேன். என்னப்பா சொல்கிறாய்? பிரதானமான யாரோ ஒருவரிடம் சண்டை போட்டு அவர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்டு விட்டால் நான் போய் நின்று சமாதானப்படுத்தும்படி ஆகிவிடுமே. யார் மண்டையை உடைத்தாய்? நீ என்னம்மா எதை சொன்னாலும் இப்படி அதிர்ச்சி அடைகிறாய்? அதையும் சொன்னால் அவ்வளவுதான். என்னை விடு, நான் போகிறேன். இல்லை இல்லை, நீ விஷயத்தை சொல். நீ நினைப்பது போல் பெரியவர்கள் யாரையும் எதையும் செய்யவில்லை அம்மா. அமைச்சரின் பேரன் அரவிந்தன் என்னிடம் சோழ நாட்டின் பெருமையை ஒரேடியாக அளந்து கொண்டிருந்தான். நான் ஏற்றுக்கொள்வேனா? எங்கள் வேளிர்குடிக்கு முன்னால் உங்கள் சோழர் குலம் மிகவும் சாதாரணம். நான் இளவரசனான பிறகு என்ன செய்கிறேன் என்றேன். வேளிரை சோழரால் ஒருபோதும் வெல்ல முடியாது என்றேன். அவன் அதை ஒப்புக்கொள்ள மறுத்து, உன் அப்பாவால் எங்கள் மன்னரை என்ன செய்ய முடிந்தது என்று கேட்டான். அப்பாவை அவமதிப்பது போல் பேசினான். அவனை கீழே தள்ளி போட்டு புரட்டி எடுத்து விட்டேன். அப்படியானால் நீ செய்தது சரிதான். நம்மை பற்றி யாராவது தவறாக பேசினால் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். நீ இப்படித்தான் சொல்வாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவனை மரத்தில் கட்டி வைத்து அடித்து நொறுக்கி விட்டேன். அதுதான் சரி, அப்படித்தான் செய்ய வேண்டும். அம்மா, என்ன இது? பிள்ளையிடம் இப்படியா பேசுவது? எப்படி பேசுகிறேன்? அவனை மேலும் தூண்டி விடுவது போல அல்லவா பேசுகிறீர்கள்? அதனால் என்ன? இப்படியே போனால் இன்னும் மூர்க்கனாகி விடுவானே. இவன் இப்போதே அடித்து கட்டி போட்டிருப்பது அமைச்சரின் பேரன் என்பதை யோசித்தீர்களா? யாராக இருந்தால் என்ன? இவன் உடம்பில் ஓடுவது வேளிர்குடியின் ரத்தம். இவன் இப்படித்தான் நடந்து கொள்வான், நடக்கவும் வேண்டும். அம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? இவன் முரட்டுத்தனமாக யாரையாவது அடித்து போட்டுவிட்டு வருவதையெல்லாம் இப்படி பாராட்டிக் கொண்டிருந்தால் அவன் மேலும் மேலும் இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்ய மாட்டானா? முறையான ஆயுத பயிற்சியை பெற்று வீரனாக மாறுவதற்கு பதில் மறைந்திருந்து தாக்கும் கொடியவனாக மாறிவிட மாட்டானா? கல்வி பயிலும் வயதில் வழியில் காண்பவர்களிடமெல்லாம் வம்பிழுத்துக் கொண்டு தெரிந்தால் மங்கம்மா பிள்ளை தான் தூற்றியாக போய்விட்டான் என்று எல்லோரும் அவனை தூற்ற மாட்டார்களா? நிறுத்து பூங்கோதை. யார் தூற்றுவார்கள், யார் போற்றுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இவன் வேளிர் குலத்தின் புகழை உயர்த்துபவனாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம். தந்தையை பற்றி தவறாக பேசுபவன் அமைச்சரின் பேரனாக இருந்தால் என்ன, அந்த அரசர் கரிகாலரின் மகனாக இருந்தால் என்ன? நாம் சோழ நாட்டில் வாழ்ந்தாலும் சோழர்கள் நமக்கு பகைவர்கள் என்பதை ஒருபோதும் மறக்க கூடாது. வா கதிர்காமா. அம்மா என் தம்பியின் நெஞ்சத்தில் வஞ்சத்தை ஒரு விருட்சமாக வளர்த்து கொண்டிருக்கிறார். அது வளர்ந்து குலுங்கும் போது அந்த நச்சு காற்றை சுவாசித்து
அவரே மடிய நேரம் என்பது புரியவில்லை. இதையெல்லாம் பார்க்காமல் நான் பாட்டியின் வீட்டிலேயே தங்கியிருக்கலாம். தந்தையே, நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. முத்துநகையை மீட்டுக் கொண்டு வருகிறேன் என்று சென்ற தாமரையை பற்றி எந்த செய்தியும் தெரியவில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தால் எப்படி? எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லை என்று நினைத்தாயா கிள்ளிவளவா? ஒரு கணம் இப்பொழுது உள்ள சூழ்நிலையை நினைத்துப்பார். முன்பு முத்துநகை மட்டும்தான் அவர்கள் பிடியில் இருந்தாள். இப்பொழுது தாமரையும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். தந்தையே, தாமரை இருங்கோவேலின் தங்கைதான் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது அவள் நம் வீட்டு பெண்ணாக மாறிவிட்டாளே. நம் வீட்டு பணிக்காகத்தான் தாமரை அங்கே சென்றிருக்கிறாள் என்று தெரிந்தால் தாமரையை தன் கையாலேயே கொல்வதற்கு தயங்க மாட்டான் அந்த கொடியவன். அவள் அங்கு சென்று எப்படி சமாளிக்கிறாளோ? வாழ்க மாமன்னர். வாருங்கள் அமைச்சரே. அமைச்சரே, என்ன நடந்தது? உங்கள் பேரன் தலையில் எதனால் இவ்வளவு பெரிய கட்டு போடப்பட்டிருக்கிறது? அதை பற்றி கூறத்தான் வந்திருக்கிறேன் மன்னவா. இதையெல்லாம் தங்களிடம் சொல்லவே வேண்டாம் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் சொல்லியே தீர வேண்டும் என்று என் மனைவி வற்புறுத்தினாள். அமைச்சரே, இதை என்ன புதிர் போடுவது போல் பேசுகிறீர்கள்? நீங்கள் சொல்வதை பார்த்தால் இதில் ஏதோ பிரச்சனை இருப்பது போல் தெரிகிறதே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மன்னா. ஏன் இப்படி தயங்குகிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்ன நடந்தது? தங்கள் தங்கையின் மகன் கதிர்காமன் என் பேரனின் மண்டையில் அடித்து விட்டான். ரத்தம் சுட்ட சுட்ட உடனிருந்த பிள்ளைகள் அழைத்து வந்ததை பார்த்ததும் எங்கள் உள்ளம் பதறியது மன்னா. ஆனாலும் இதை பற்றி தங்களிடம் பேசவே வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். அமைச்சரே, ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? எதுவாயினும் எனக்கு தெரிந்தால்தானே அதை பற்றி ஒரு தெளிவான தீர்விற்கு வர முடியும். தந்தையே, சிறுவனின் நிலையை பார்த்தால் அமைச்சர் சொன்னது கொஞ்சம்தான் போல் தெரிகிறது. இவன் கன்னத்தை பாருங்கள், பலமுறை அறைந்த அடையாளங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மரத்திலும் கட்டி வைத்துவிட்டு சென்றிருக்கிறான். மறைந்திருந்து பார்த்த பிள்ளைகள் பிறகு இவனது கட்டை அவிழ்த்து அழைத்து வந்திருக்கிறார்கள். தந்தையே, தாங்கள் விசாரித்துக் கொண்டிருங்கள். நான் இதோ வந்து விடுகிறேன். இப்படி இவன் மீது கதிர்காமன் ஆத்திரம் கொள்ளும் அளவிற்கு என்ன நடந்து விட்டது? இங்கே இவனை அழைத்து வரும்பொழுது என்ன நடந்தது என்று கேட்டேன் மன்னா. சோழ நாட்டின் பெருமையையும் தங்கள் பெயரின் பெருமையையும் உயர்த்தி பேசியதுதான் இவன் செய்த தவறு மன்னா. என்ன சொல்கிறீர்கள்? வீரனே. இளவரசி, நீ உடனே சென்று மங்கம்மா தேவியாரை மாமன்னர் அழைத்தார் என்று கூறு. ஆணை இளவரசி. அதை நான் ஏன் சொல்ல வேண்டும்? என் பேரனிடமே கேளுங்கள். அரவிந்தா, வழியில் என்னிடம் கூறியதையெல்லாம் மன்னரிடம் கூறு. மன்னவா, இதுதான் மன்னா நடந்தது. மன்னவா, கேட்டீர்கள் அல்லவா? அங்கு இவனது நண்பர்கள் சிலர் இருந்ததால் இவனை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள். இல்லை என்றால் தலையில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட மரத்தில் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் அப்படியே கிடந்திருப்பான் என் பேரன். நான் தேடிச் சென்று என் பேரனை பிணமாகத்தான் கொண்டு வந்திருப்பேன். நீங்களும் எனது ஒரே பேரனின் மரணத்திற்குத்தான் வந்திருப்பீர்கள். சிறுவனே, நீ மாமன்னரின் பெயரை பற்றி உயர்த்தி பேசியதாக உன் பாட்டனார் கூறினாரே, அது என்ன? கரி என்றால் யானை. அந்த யானையின் காலில் எவ்வளவு பலம் உண்டோ அவ்வளவு பலம் படைத்தவர் என்பதால் கரிகாலர் என பெயர் என்றேன். ஆனால் கதிர்காமன்
நெருப்பில் சிக்கி கரிந்து போன காலை பெருமையாக பேசிக்கொண்டு திரிகிறார் உங்கள் மன்னர் என்று இழிவாக பேசினான்.